ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான். குலுக்கு ரொட்டி. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது குலோப் ஜாமுன் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இது ராகி மாவில் நம்ம செய்கிறதுனால உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபிக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவு தான். மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்துக்கணும். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 1/2 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப்பு மாவுக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும் மாவுக்கு மாவு. புது மாவுனா கொஞ்சம் தண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும், பழைய மாவுனா கம்மியான தண்ணி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி சூடாக இருக்கனால தான் இப்போ நான் கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா வெதுவெதுப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்டி வச்சு இனிஷியலாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கை போட்டு நல்லா இந்த மாவு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த டைமில் நெய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும். நான் இப்போ சேர்க்கலை, நான் நெய் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி அழுத்தி பார்த்திங்கன்னா உள்ளே போகணும். அந்தளவுக்கு மாவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமாக இருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருண்டை உருட்டி எடுத்து நம்ம ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் நெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரிமைனிங்ஸில் இருக்க ராகி மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமாக இருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் இந்த மாவு உருட்டிக்கோங்க. இதே போல் ரிமைனிங்ஸ் மாவு எல்லாமே நம்ம உருட்டி ஸ்டீமர் பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டேன். தண்ணி நல்லா காயட்டும். காய்ஞ்ச பிறகு நம்ம ஸ்டீமர் பிளேட்டை வச்சுருவோம். அடுத்து இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு குறைஞ்சது 15 நிமிஷம் இது நல்லா வெந்து வரணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். நல்லா வெந்து வந்துருச்சு. எல்லா உருண்டையும் பார்த்திங்கன்னா இது சூடாக இருக்கும். ஸோ நல்லா ஆறின பிறகு ஸ்டீமர் பிளேட்டை எடுத்து தனியாக வச்சிடலாம். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வரணும் ராகி மாவு பார்த்திங்கன்னா. ஸோ இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும் இந்த உருண்டைகள் எல்லாம். அடுத்து நம்ம வெள்ளைப்பாகு கரைசல் தயார் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தில் இருக்க அழுக்கு எல்லாமே எடுத்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவு கெட்டி வெல்லம் தான் உடச்சி சேர்த்துக்கிட்டேன். அடுத்து தண்ணியை சேர்த்து 3/4 கப்பு வெல்லத்துக்கு 3/4 கப் அளவு தண்ணி ஈக்குவலாக நான் எடுத்துக்கிட்டேன். இது கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வரணும். ஸோ இது செய்கிறப்போ நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்காமல் வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வருது. வெள்ளத்தை பார்க்க சொல்லி தெரியுது. ஸோ இந்த மாதிரி இடையிடையில நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன் வடிகட்டுறோன்னா அந்த வெள்ளத்தில் கல், மண், தூசியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் போகணுன்றதுக்காக தான் வடிகட்டி எடுத்துக்கிறோம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம வாசத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கணுன்றதுக்காக ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு. இது நல்லா கொதித்து வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த ராகி பால்ஸை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ராகி பால்ஸ் சேர்த்துக்கலாம் நம்ம. இது எப்படி நம்ம குலோப் ஜாமுன் செய்வோமோ அதே மாதிரி தான். ஆனால் அது பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் மாவில் செய்வோம். இது ராகி மாவில் செய்வோம். அடுத்து அது சர்க்கரை பாகில் நம்ம ஊற வைப்போம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை பாகில் நம்ம ஊற வைக்கிறோம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். குறைஞ்சது 5 நிமிஷம் நம்ம இதை நல்லா இந்த வெள்ளை பாகிலே வேக வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் நம்ம இது கொதிக்க வைக்கணும்னு அவசியப்படாது. ஸோ இந்த மாதிரி இடையிடையில நம்ம நல்லா கலந்து விடணும். அப்போ தான் இன்னும் இது நல்லா சாஃப்ட் ஆகும். சாப்பிட்றப்ப நமக்கு அப்படியே வழுக்கிட்டு போகும்.
இப்போ நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ கரெக்டான ஸ்டேஜ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம வீட்டில் ஹெல்த்தியான நம்ம குழுக்கு ரொட்டி தான் வந்து இன்றைக்கி எப்படி செய்யுதுன்றதை வீடியோவில் பார்த்தோம். இந்த குழந்தைங்களுக்கு இதை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுத்தோம்னா இரும்பு சத்து இதில் நிறைய இருக்கனால ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். இதை சுட சுட ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். பார்க்க சொல்லே தெரியுது இது அழகாக குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்குது. ஸோ குழந்தைங்க அதை வந்து குலோப் ஜாமுன் நினச்சி கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. ஆனால் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு நான் செய்கிறப்போ. இது இன்னும் சாஃப்டாக வரணுன்றதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் இதெல்லாம் சேர்த்துருந்துருக்கலாம். நீங்கள் செய்கிறப்போ கொஞ்சம் நெய் வந்து சேர்த்து செய்யுங்க. இது சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் இது வந்து ஒன் டே வந்து ஊற வச்சும் சாப்பிடலாம். நம்மளோட விருப்பம்தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் இது வாரத்தில் ஒரு முறை இல்லை 2 முறையாச்சு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. எப்பயுமே ஸ்வீட் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.